நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போற கூலிக்கு இப்பவே அட்வான்ஸ் புக்கிங்ல இவ்வளோ கோடி வசூலான்னு வாயை பழக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அது ஓவர்சீஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு கர்நாடகால பெரிய கலெக்ஷன், ஒரு எக்ஸலண்ட் நம்பரே வந்திருக்கு. அதை தாண்டி கேரளால ஒரு பெரிய வசூல். ஸோ எல்லாத்தையும் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். வார் 2 படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நிறைய படங்களோட வசூல், அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன், இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படிங்கும்போது நிறைய பேர் துல்லாத மனமும் துள்ளும் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஆன்சர். ஆக்சுவலா ரொம்ப கம்மியான சில பேர் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நிலாவே வா அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து நீ காற்று நான் மரம் அப்படிங்கிற அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர், ரொம்ப கம்மியான சில பேர், அதுல 5 பேர். முருகன் சாண்டி, அன்ஐடென்டிஃபைடு, ஆக்சுவலா அன்ஐடென்டிஃபை தான். டுடே ஃப்ரேம் நிலாவே வான்னு கரெக்டாக சொன்னவர் வடிவேல்ஜி, ஆஸ்டர் கார்டன், விக்கி விக்னேஷ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோல நிறைய படத்தோட வசூல் ஷேர் டீடைல்ஸ் பார்க்க போறோம். எந்த படம் பெரிய ப்ராஃபிட், எந்த படம் பெரிய லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா இன்னைக்கு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி 2 இங்கிலீஷ் படம் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டே 18 இந்தியாவில் வந்து 25 லட்சம், டோட்டலாக 44 கோடியே 12 லட்சம். வேர்ல்டு வைடு 435.3 மில்லியன் US டாலர்ஸ், 3820 கோடி கிட்ட வருது. 200 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். வெப்பன்ஸ் அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் வந்து 51 லட்சம், டோட்டலாக 4 கோடியே 10 லட்சம். 71.8 மில்லியன் US டாலர் இந்த படத்தோட உலகம் முழுக்க கலெக்ஷன். 630 கோடி கிட்ட வருது. 38 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். சையாரா 25 நாள்ல இது வரையும் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ இந்த படம் எவ்வளோ கோடி லாபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் 1 கோடியே 89 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 65 லட்சம். டோட்டலா 386 கோடியே 43 லட்சம் இந்தியாலையும், 534 கோடியே 41 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். ஷேர் மட்டுமே 270 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு வந்திருக்கு. 40 கோடி தேட்ரிகல் ரைட்ஸ். 40 கோடி தேட்ரிகல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான். கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் இந்த மொத்த லாபமும், இதுல ஒரு சில கமிஷன் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போக மொத்த லாபமும் அவங்களுக்கு தான் வரும். கிட்டத்தட்ட 230 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு. இதுல ப்ரொடியூசருக்கு மட்டுமே குறைஞ்சது ஒரு 200 கோடி கிட்டையாவது வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த படம். 684% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு சையாரா 25 நாள்ல. அப்புறம் தடாக் 2 இந்த படத்தோட டே 11 இந்தியாவில் 58 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம். 28 கோடியே 27 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். 28 கோடி தியேட்ரிகல் ரைட்ஸ். 15 கோடியே 6 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 53% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். சன் ஆஃப் சர்தார் 2 டே 11 இந்தியாவில் 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடி 25 லட்சம். 60 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க. 150 கோடி பட்ஜெட். 80 கோடி தியேட்ரிகல் ரைட்ஸ். 32 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. 40% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு தோல்வி படம் தான். சூ ஃப்ரம் ஷோ இந்த படத்தோட டே 18 கர்நாடகாவில் வந்து 1 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 40 லட்சம். டோட்டலா 71 கோடியே 87 லட்சம் கர்நாடகாலையும், 86 கோடியே 58 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். தியேட்ரிகல் ரைட்ஸ் 6 கோடிக்கு போயிருக்கு. 43 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 35-36 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு. 700% இந்த படம் வந்து ரெக்கவர் வச்சிருக்கு. 731%. அப்புறம் மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட டே 18 ஷேர் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் 8 கோடியே 25 லட்சம் நேற்று 18வது நாள். 10 கோடியே 15 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 200 கோடியே கடந்திருக்கு. 200 கோடியே 25 லட்சம். 216 கோடியே 62 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். தியேட்ரிகல் ரைட்ஸ் 18 கோடி. 110 கோடி மேல, அதாவது 113 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு. 628% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த படமே வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். எப்படி வந்து நம்ம சையாராக்கு சொன்னோமோ அதே தான் ஹொம்பாலே ஃபிலிம்ஸுமே கமிஷன் பேஸ்ல தான் முக்கியமான இடத்துங்கள்லாம், அதாவது இந்தியா முழுக்கவே அப்படிதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராஃபிட் இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு தான் வரும். ஸோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு மகாவதார் நரசிம்மா, சூ ஃப்ரம் ஷோ, அதே மாதிரியே சையாரா பெரிய லாபத்தை. இந்த வருஷத்தோட முக்கியமான வெற்றி திரைப்படங்கள்ல இந்த 3 படம் வரும். அப்புறம் சுமதி வளவு இந்த படத்தோட டே 11 கேரளால 55 லட்சம், உலகம் முழுக்க 75 லட்சம். 12 கோடியே 80 லட்சம் கேரளாலையும், 18 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க. 5 கோடி பட்ஜெட். 3 கோடி தியேட்ரிகல் ரைட்ஸ். 11 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 3 கோடி போட்டு 8 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 377%
இந்த படம் வந்து ரெக்கவரி வந்திருக்குங்க. பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட், ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வியாபாரம் பண்ணி எப்படிப்பட்ட லாபத்தை எடுத்திருக்காங்க பாருங்க. கிங்டம் திரைப்படத்தோட டே 12 ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், உலகம் முழுக்க 49 லட்சம். டோட்டலா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 48 கோடியே 49 லட்சம், உலகம் முழுக்க 80 கோடியே 94 லட்சம். 130 கோடி பட்ஜெட், 56 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 47 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு குறைஞ்சது ஒரு 17-18 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் இந்த படம் பிரேக் இவனே பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ 84% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் மாரிசன் திரைப்படத்தோட டே 18 தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம், 7 கோடியே 26 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 கோடியே 30 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 4.5 கோடி, 4 கோடியே 35 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் ஒரு 35ல இருந்து 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணாலே இந்த படம் பிரேக் இவன் பண்ணுது. ஸோ அது வரப்போற, ஏன்னா நாள் இல்லை, இன்னும் இதுக்கு மேல எப்படி வசூல் பண்ண போகுதுன்னு தெரியல. அப்படியே இந்த வசூலோட இப்பவே நின்றுட்டா கூட இந்த படம் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் எடுக்குது. அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம் டே 11 தமிழ்நாட்டில் 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம், டோட்டலா 2 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட், 1 கோடியே 75 லட்சம் தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 1 கோடியே 40 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஆக்சுவலா ரொம்ப புவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு 80% கிட்ட ரெக்கவர் வச்சிருக்கு. பார்ப்போம், இன்னொரு 2 நாள் இருக்கு. அந்த 2 நாள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் தலைவன் தலைவி திரைப்படத்தோட 18வது நாள் வசூல் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 10 லட்சம், 63 கோடியே 65 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 90 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 25 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 16 கோடி. அதாவது இந்த படம் இப்பவே 46 கோடி கிட்ட ஷேர் வச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. 30 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே வந்திருக்கு. 292% இந்த படம் வந்து ரெக்கவரி வச்சிருக்கு. தலைவன் தலைவி இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமாவுக்கு. அப்புறம் வார் 2 கூலி அட்வான்ஸ் புக்கிங்கை பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் வார் 2. ஸோ வார் 2 அட்வான்ஸ் புக்கிங் யூஎஸ்ஏல மட்டுமே $510K, 4 கோடியே 47 லட்சம். ஓவர்சீஸ்ல மட்டுமே டோட்டலா கல்ஃப் கண்ட்ரிஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து $835K, 7 கோடியே 32 லட்சம். இந்தியாவில் 9 கோடியே 15 லட்சத்துக்கு இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 16 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து டே 1க்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு, இந்த 2 நாளைக்கு முன்னாடியே. ஸோ வார் 2 ரொம்ப மோசமான ஒரு அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது. மேபி நம்மளுக்கு கூலியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டவுனா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இது ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் தான். அப்புறம் கூலி அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல யூஎஸ்ஏல மட்டுமே $1.82 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பிரீமியர் பிளஸ் டே 1 15 கோடியே 96 லட்சம். கனடால ஒரு $470K, 4 கோடியே 12 லட்சம். யூகேல $420K, இது வந்து 4 கோடியே 95 லட்சம். ஆஸ்திரேலியால $440K, ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 2 கோடியே 51 லட்சம். ஜெர்மனில $95K, 97 லட்சம். மலேசியால 1.5 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ், இது வந்து 3 கோடியே 10 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல $765K, 6 கோடியே 70 லட்சம். இது இல்லாம மற்ற நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து $485K, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு 4 கோடியே 25 லட்சம். டோட்டலா $4.9 மில்லியன் இந்த படம் வந்து டே 1க்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்பவே 42 கோடியே 56 லட்சம் இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டுமே ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இதுல ஒரு ரெக்கார்டு என்ன அப்படின்னா, நார்த் அமெரிக்கால இந்த படம் பிரீமியர்ல மட்டுமே 2 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. பிரீமியர் ஷோக்கு மட்டுமே ஒரே ஒரு தமிழ் படம், அது கூலிக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அதாவது அட்வான்ஸ் புக்கிங்ல பிரீமியர்ல மட்டுமே 2 மில்லியன் கலெக்ட் பண்ண ஒரே தமிழ் படம் கூலி தான் இப்போதைக்கு. ஸோ ஆல்ரெடி லியோ நிறைய ரெக்கார்டு வச்சிருக்கு, அது எல்லாத்தையும் இது பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். இன்னொரு நாள் இருக்கு. அப்புறம் கூலி இங்க தமிழ்நாட்டுல, கர்நாடகா, கேரளாலாம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 13 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகால 7 கோடியே 87 லட்சம், கேரளால 6 கோடியே 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 42 கோடியே 56 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 74 கோடியே 97 லட்சம், கிட்டத்தட்ட 75 கோடி இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ரிலீஸ்க்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு ஃபுல் டே இருக்கு. இந்த அட்வான்ஸ் புக்கிங்ல இது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. இதுல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானா புக்கிங் ஏன் போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இத்தனை நாளா ஆந்திரா தெலுங்கானா புக்கிங் ஓப்பனே ஆகல. இப்போதான் நான் இந்த வீடியோ பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புக்கிங் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு தகவலே வந்தது. ஸோ அதுக்கான டேட்டா லேட்டாக தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதை கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆந்திரா தெலுங்கானாவில் புக்கிங் ஓப்பன் பண்ணாமலேயே இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய விஷயம். டே 1 எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு, பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்கு.
நீங்க எத்தனை பேர் கூலி படத்தை புக் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் சப்ஸ்கிரைப், வீடியோக்கு லைக், அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட்ல போட போறீங்க. அவ்வளவுதான். அந்த சப்போர்ட் மட்டும் தயவு செஞ்சு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.